ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம வந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் ஒரு புது டாபிக் பார்க்க போறோம். ஸோ அதில் வந்துட்டு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் கீழே வேர்னர்ஸ் தியரி ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் பார்க்க போறோம். அண்ட் இந்த கான்செப்ட் பார்த்துட்டு இந்த ஒரு பேஜ்ல இருக்க கான்செப்ட்ஸ் மட்டும் போதும் உங்களுக்கு அடுத்து பின்னாடி வர கொஷின்ஸ் எல்லாம் சால்வ் பண்றதுக்கு. ஓகே, இந்த டாபிக் ரிலேட்டடான கொஷின்ஸ் தான் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் சால்வ் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. Werner proposed a concept of a primary valency and secondary valency for a metal ion. அதாவது ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் இருக்கு அப்படின்னா பிரைமரி வேலன்சி ஒரு 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 அயோனை வந்து இண்டிகேட் பண்ணுவாங்க. செகண்டரி வேலன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிகண்டை வந்து இண்டிகேட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ பிரைமரி வேலன்சி எல்லாம் சொல்றதெல்லாம் அயான்ஸா இருக்கும். சரிங்களா? இங்க எழுதுறேன். ஸோ அயான்ஸா இருக்கும். செகண்டரி வேலன்சி அப்படின்னு சொல்லி சொல்றதெல்லாம் வந்துட்டு நியூட்ரலா இருக்கலாம், இல்ல அயான்ஸா இருக்கலாம். சரிங்களா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிரைமரி வேலன்சிஸ் எல்லாமே கன்ஃபார்மா வந்து அயான்ஸா இருக்கும். பட் செகண்டரி வேலன்சி அப்படின்னு சொல்லி சொல்றதெல்லாம் நியூட்ரலா இருக்கும், இல்ல வந்து அயான்ஸா இருக்கலாம். ஓகே, ஒரு சான்சஸ் இருக்கிறத பத்தி தான் நம்ம இப்ப சொல்றோம், பாக்குறோம். இதுதான் வந்துட்டு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். சரிங்களா? இப்படிதான் ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இதுல பிரைமரி வேலன்சி ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி பிரைமரி வேலன்சியை கண்டுபிடிக்கலாம்? இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியர் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கொயர் பிராக்கெட், இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு வெளியில இருக்கிறது எல்லாமே பிரைமரி வேலன்சி. இந்த ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள இருக்கிறது வந்து செகண்டரி வேலன்சி. ஓகேங்களா? ஸோ எப்படி வந்து நான் வந்து இதை வந்து சொல்றேன் அப்படின்னா, ப்ராக்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்டல் எப்படி சொல்ல முடியும்னா, இந்த செகண்டரி வேலன்சி இருக்குல்ல, டோன்ட் டிசோசியேட், இட் ஓன்ட் டிசோசியேட். ஸோ எப்படி வந்து இதை வந்து டிசோசியேட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன்னா, இந்த ஸ்பியர் போடுறீங்கல்ல, இந்த ஸ்கொயர் பிராக்கெட் போட்டுட்டீங்கனாலே இதுக்குள்ள இருக்கிற ஸ்பீஷீஸை தனித்தனியா பிரிக்க முடியாது. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஸ்பியருக்கு வெளியில இருக்க ஸ்பீஷீஸ் வந்து டிசோசியேட் ஆகுமானா டிசோசியேட் ஆகும். சரிங்களா? அதனாலதான் அது பிரைமரி வேலன்சி. ஸோ ஸ்பியருக்குள்ள இருக்கிறது டிசோசியேட் ஆகாது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு ஏதாவது பேர் இருக்கா? இருக்கு. கோஆர்டினேஷன் ஸ்பியர் அப்படிங்கிறது இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டோட நேம். சரிங்களா? இதுக்குள்ள இருக்க அந்த மெட்டல் அயான் இருக்கு இல்லையா, இங்க வந்து கோபால்ட். ஸோ CO அப்படின்னு நம்ம போட்டிருக்கிறது தான் மெட்டல் அயான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதான் ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல மெட்டல் அயான் இருக்கும். நீங்க வந்து கோஆர்டினேஷன் ஸ்பியருக்குள்ள போட்டிருக்கிறது வந்து டிசோசியேட் ஆகாது, அதாவது தனித்தனியா பிரிக்க முடியாது. அந்த ஸ்பீஷீஸை கோபால்ட்டாவோ அமோனியாவாவும் பிரிக்க முடியாது. சரிங்களா? ஸோ கோஆர்டினேஷன் ஸ்பியருக்குள்ள, அதனாலதான் அது கோஆர்டினேஷன் ஸ்பியருக்குள்ள போடுறீங்க. ரைட்? ஸோ வெளியில இருக்க அயான் வந்துட்டு அயான்ஸா தான் இருக்கும், நியூட்ரல் காம்பவுண்டா இருக்கவே இருக்காது எப்பவுமே. சரிங்களா? ஸோ அது வந்துட்டு என்ன சொல்லலாம்னா பிரைமரி வேலன்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரிங்களா? அந்த ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள இருக்கிறது வந்து என்னன்னு சொல்லணும்னா செகண்டரி வேலன்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளோட நம்ம வந்து பார்த்துருக்கோம். அடுத்து வேர்னர் என்ன பண்ணாருன்னா, ஒரு காம்பவுண்ட், கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாரு. அது ஒன்றும் இல்லை, இந்த நான் இங்கே கொடுத்துருக்கேன் இல்லையா, எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ இந்த மாதிரி இதே மாதிரி பட் அயான்ஸை மட்டும் வேரி பண்ணி, அதாவது உள்ள வெளியில வந்துட்டு குளோரைட் அயான்ஸை வந்து, இப்போ இங்கே 3 குளோரைட் அயான் இருக்குல்ல, இதில் ஒரு குளோரைட் அயான் உள்ள போடுங்களேன், ஒரு அமோனியாவை ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ அப்படி நீங்கள் ரிமூவ் பண்ண டிஃப்ரெண்ட் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ரைட்டா? பட் தே ஆல் ஹாவ் சேம் ஸ்பீஷீஸ். கோபால்ட், அமோனியா, குளோரைடு, இந்த எல்லாம் காமனா இருக்கும் எல்லா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்லயுமே. பட் அந்த ரேஷியோ வந்து மாறுது. ஸோ அந்த மாதிரி ஒரு கோஆர்டினேஷன் செட் ஆஃப் காம்பவுண்ட்ஸை வந்து வேர்னர் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்றாரு. சரிங்களா? ஸோ எக்ஸாமின்ட் காம்பவுண்ட்னு பார்த்தீங்கன்னா இதுதான், இந்த காம்பவுண்ட் தான். கோபால்ட் 3 குளோரைடு எடுத்துக்கிறாரு, அதுல வந்து அமோனியா ஆட் பண்றாரு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆயிட்ட பிறகு AgNO3 ஆட் பண்றாரு. ஸோ ஆட் பண்ணா AgCl வந்து அதுல இருந்து பிரிசிபிடேட் ஆகுதான். ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். AgCl பிரிசிபிடேட் ஆகுறதுக்கு அடுத்து பாருங்க, வேர்னர் வந்துட்டு இப்போ இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணிட்டாரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல, ஸ்டெப் நம்பர் 1. இதை ஸ்டெப் நம்பர் 1 வச்சுப்போம். சரிங்களா? இந்த பார்ட்டை ஸ்டெப் நம்பர் 1 வச்சுப்போம். சரிங்களா? இதை வந்து ஸ்டெப் நம்பர் 2, இந்த AgCl ஃபார்ம் ஆகுறது வந்து ஸ்டெப் 2 அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். சரிங்களா? ஸோ ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கணும். கரெக்டுங்களா? எந்த ஒரு கெமிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ என்ன கன்ஃபார்ம் பண்றாருன்னா, 2 எக்ஸ்பெரிமெண்ட் வழியா வந்து கன்ஃபார்ம் பண்றாரு. ஒன்று வந்து சில்வர் நைட்ரேட் ஆட் பண்ணிட்டு AgCl வந்துட்டு பிரிசிபிடேட் ஆகுற மாதிரி. சரிங்களா? அது ஒன்று. AgCl பிரிசிபிடேட் ஆகுறத இப்படி டவுன்வர்ட் ஆரோ மார்க் போட்டு வந்து காட்டுவாங்க.
சரிங்களா? ஸோ AgCl ஒயிட் precipitate வந்து ஃபார்ம் ஆகுற மாதிரி ஒரு டெஸ்ட். இன்னொரு டெஸ்ட் என்னன்னா மோலார் கண்டக்டிவிட்டி. எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில நம்ம வந்து மோலார் கண்டக்டிவிட்டி இதெல்லாம் பார்த்துருப்போம், கரெக்டுங்களா? மோலார் கண்டக்டிவிட்டி, ஸ்பெசிஃபிக் கண்டக்டிவிட்டி இதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில நம்ம இந்த பார்ட்ல ஒரு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணிக்கிறாரு. ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் 1 டீட்டெயிலாக பார்ப்போம். நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த காம்பவுண்ட் தான், பட் இங்கே பாருங்க இந்த எக்ஸ் வந்து வேரி ஆகும், பட் வித் டிஃப்ரெண்ட் அமோனியா வேல்யூஸ். இதே தான், இதே காம்போசிஷன் தான், காம்போசிஷன் சேம், பட் டிஃப்ரெண்ட் அமோனியா, இந்த எக்ஸ்ன்றது டிஃபர் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம், இந்த கோபால்ட் Cl3 இருக்கு இல்லையா, .6NH3, சரிங்களா? இதுல 3 AgCl வந்து precipitate ஆகுது. ஸோ எப்படி இதை சொல்றாங்க அப்படின்னா, கோபால்ட் வந்து ஹெக்ஸா கோஆர்டினேட்டட் காம்பவுண்ட். ஹெக்ஸா கோஆர்டினேட்டட்னா 6 கோஆர்டினேஷன் வந்துட்டு இது ஃபார்ம் ஆகக்கூடிய காம்பவுண்ட், சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் நம்ம எப்படி எழுதுவோமோ அதே மாதிரி எழுத போறேன். கோபால்ட்னு மெட்டல் அயான் எழுதியாச்சு. நான் அடுத்து என்ன பண்ண போறேன்னா அமோனியாவை போட போறேன். நீங்க கேட்கலாம், அமோனியாவை நான் கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு வெளியில போடலாம்ல, ஏன் நான் உள்ள போடுறேன் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். நான் என்ன சொல்லியிருக்கேன், பிரைமரி வேலன்சி, அதாவது பிராக்கெட்டுக்கு வெளியில போடுற அந்த பிரைமரி வேலன்சி கண்டிப்பா அயான்ஸா தான் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு நியூட்ரல் மாலிகுலா இருக்கக்கூடாது. அமோனியா யாரு, நியூட்ரல் மாலிகுல். இதுக்கு சார்ஜ் என்ன, 0 சார்ஜ், சரிங்களா? ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம், அமோனியாவை உள்ள போடுறோம். நான் என்ன சொல்லிட்டேன், ஹெக்ஸா கோஆர்டினேட்டட் காம்ப்ளெக்ஸ் நான் சொல்றேன். அப்ப 6 இருக்கு இங்க கொஸ்டின்ல, இங்க 6 இருக்கு, அதனால அந்த 6 எடுத்து போட்டுட்டேன். வெளியில யார் வருவா, பிரைமரி வேலன்சி. அமோனியா உள்ள இங்க வந்து செகண்டரி வேலன்சியா இருக்கும், வெளியில பிரைமரி வேலன்சி இருக்கும், சரிங்களா? இப்ப நீங்க இது ஃப்ரீயா இருக்கும், அதாவது இதுக்குள்ள இருக்கதை நீங்க டிசோசியேட்டே பண்ண முடியாது, தனியா கோபால்ட் அமோனியா எடுக்க முடியாது. பட் Cl3 பாருங்க வெளியில இருக்கு. ஸோ வெளியில இருக்க அந்த Cl3ல இப்ப நீங்க என்ன ஆட் பண்றீங்கன்னா AgNO3 ஆட் பண்றீங்க. ஸோ இந்த ஏஜ் என்ன பண்ணும், Clஓட சேர்ந்து நல்ல ஒரு 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 ஸ்ட்ராங் பாண்ட் இருக்கும் இந்த ஏஜுக்கும் Clக்கும், சரிங்களா? ஸோ அப்ப AgCl வந்துட்டு precipitate ஆகும். ஸோ AgCl precipitate ஆகும். பட் எவ்வளோ Cl வந்து precipitate ஆகும், எவ்வளோ வெளியில இருக்கோ அவ்வளோ AgCl. ஏன்னா நம்ம இதை எக்ஸஸா ஆட் பண்றோம், சரிங்களா? ரொம்ப அதிகமா அதை ஆட் பண்றோம். அப்ப 3 Clலும் சேர்ந்து 3 Agயோட சேர்ந்துட்டு AgCl வந்துட்டு ஃபார்ம் ஆகும், சரிங்களா? அதனால தான் இங்க 3 மோல்ஸ்ன்னு போட்டிருக்கேன். செகண்டுக்கு நீங்க எழுத ட்ரை பண்ணி பாருங்களேன். எப்படி எழுதுவீங்க செகண்டுக்கு, கோபால்ட் இல்லையா, சென்ட்ரல் மெட்டல் அயான், அடுத்து அமோனியா போடுவீங்க. அமோனியாவுக்கு இங்க வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, கோஎஃபிஷியன்ட் 5 கொடுத்துருக்காங்க, ரைட்டு. பட் உங்களுக்கு தெரியும் இது 6 கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். அப்ப நீங்க என்ன பண்ணணும், Cl ஒண்ணு சேர்த்துக்கணும். மிச்சம் இங்க 3 Cl இருக்கு. இங்க வந்துட்டு இங்க பாத்தீங்க அப்படின்னா 3 Cl இருக்கு, இங்க ஒரு Cl உள்ள போட்டேன். அப்ப வெளியில எத்தனை Cl வரும், 2 Cl வரும். ஸோ இதுல வந்து AgNO3 ஆட் பண்ணீங்கன்னா 2 moles ஆஃப் AgCl precipitate ஆகும். ஏன்னா வெளியில 2 குளோரைடு இருக்கு, அந்த ஒரு குளோரைன் வந்து உள்ள போயிடுச்சு, சரிங்களா? உள்ள போன எதையுமே நீங்க என்ன பண்ணக்கூடாது, டிசோசியேட் பண்ணக்கூடாது. அது தனி அயானா இருக்காது, சேர்ந்துதான் இருக்கும், அந்த காம்ப்ளெக்ஸோட சேர்ந்துதான் இருக்கும், அதான் மீனிங், சரிங்களா? ஸோ இதை நீங்க ஃபர்தரா நீங்க வந்து இதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க, எழுதுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க, கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் எப்படி எழுதுறதுன்னு சொல்லிட்டு 3rd ஒன்னுக்கு பாருங்க, அதுக்கப்புறம் 4th ஒன்னுக்கும் பாருங்க. ஸோ இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு AgCl, அதாவது ஒரே ஒரு குளோரைட் தான் வெளியில இருக்கும், பட் இதுல வந்து ஒரு குளோரைட் கூட வெளியில இருக்காது, சரிங்களா? ஸோ அந்த குளோரைட் அயான் வெளியில இல்லாததுனால precipitation இதுல இருக்காது. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் வெர்னர் பண்றது. அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் பாருங்களேன், இது ரொம்ப ஈஸியா இருக்கும், நல்லா இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. இங்க வந்து இந்த மாதிரியான காம்ப்ளெக்ஸாவே நான் இங்க எழுதிட்டேன். இங்க எழுதிட்டு இது வந்து சொல்யூஷன், அதாவது அக்வஸ் சொல்யூஷன்ல வாட்டர்ல, இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து வாட்டர்ல டிசால்வ் பண்றீங்க, சரிங்களா? ஸோ வாட்டர்ல டிசால்வ் பண்ணிட்டீங்கன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் எப்படி ஸ்பிளிட் ஆகும் பாருங்க, கேட்டையானோவும் ஆனையானோவும் ஸ்பிளிட் ஆகும். இப்போ NaCl வந்து வாட்டர்ல டிசால்வ் பண்ணீங்கன்னா எப்படி ஸ்பிளிட் ஆகும், Na பிளஸ் ஆகும், Cl மைனஸ் ஆகும், ஸ்பிளிட் ஆகுதுல. அதே மாதிரி இந்த கோஆர்டினேஷன்ல இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்குல்ல, அது எப்பவுமே கேட்டையோன தான் ஸ்பிளிட் ஆகும்னு சொல்ல முடியாது, சரிங்களா? இங்க வந்து குளோரைடு வந்துட்டு ஆனியானிக் பார்ட்டா இருக்கிறதுனால கண்டிப்பா காம்ப்ளெக்ஸ் எப்படி இருக்கும், கேட்டையானிக் பார்ட்டா தான் இருக்கும், சரிங்களா? சார்ஜ் பேலன்ஸ் பண்றது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. எப்படி சார்ஜ் பேலன்ஸ் பண்ணலாம், எவ்வளவு குளோரைட் அயான் இருக்கு, 3 குளோரைட் அயான் இருக்கு வெளியில. அப்ப காம்ப்ளெக்ஸோட நெட் சார்ஜ் எப்படி இருக்கும், +3. ஏன் அப்படின்னா அமோனியாவுக்கு சார்ஜ் கிடையாது, அதனால அதோட கவுண்டர் அயான் எத்தனை இருக்கோ அதே தான் நெட் சார்ஜாவும் இருக்கும்,
சரிங்களா? ஸோ இங்க மேல நான் போடுறேன் இல்லையா, அந்த சார்ஜ் பேர் தான் நெட் சார்ஜ். சரிங்களா? ஃபர்தரா இங்க வந்து நெறைய கொஸ்டின்ஸ் இருக்கு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல. நீங்க எடுத்தோனே வந்து பயப்பட வேணாம். என்ன இது கொஞ்சம் டஃப்பா இருக்கே! எப்படி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது? அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறது முக்கியம். ஸோ பின்னாடி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு தேவைப்படுது. ஸோ உங்களுக்கு தேவையானது மட்டும் தான் நான் சொல்லித் தரேன். நெறைய நான் டீவியேட் ஆயி நான் போறது கிடையாது. உங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் நான் வந்து சொல்லித் தரேன். ஏன்னா அதுவே போதும் கொஸ்டின்ஸ் சால்வ் பண்றதுக்கு. நீங்க நெறைய தெரிஞ்சுக்க எவ்வளவு ஞாபகம் வச்சுப்பீங்க? ரைட்டா? ஸோ பர்ட்டிகுலரா இதுதான் கேட்குறாங்க, இதுதான் பேட்டர்ன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, அது ரிலேட்டடா படிச்சுட்டு போனாலே போதும். ஈஸியா வந்து கிராக் பண்ணிடலாம் அண்ட் நெறைய ஸ்கோர் எடுக்கலாம். சரிங்களா? ஸோ அதுதான் இங்க ஐடியா. இது 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 அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க பாருங்க. இங்க வந்து 3 குளோரைட் அயான்ஸ் இருக்கு. நம்ம என்ன பண்ணிருக்கோம், நெட் சார்ஜ் வந்து +3 போட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா அமோனியா நியூட்ரலா இருக்கும்போது. சப்போஸ் உள்ள ஏதாவது ஒரு நெகட்டிவ் அதாவது நெகட்டிவ் அயான் இருந்தது அப்படின்னா அதோட சார்ஜ் வந்து மாறும். சரிங்களா? அது எப்படி மாறுது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. அடுத்து பாருங்க, இங்க வந்து கோபால்ட் NH3 5Cl வெளியில வந்து Cl2. சரிங்களா? இதை பேலன்ஸ் பண்றது உங்களுக்கு இதுலயே தெரியும் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இங்க இந்த இடத்துல சொல்லி கொடுத்துருக்கேன். சரிங்களா? இதுல பாருங்க 2 குளோரைட் அயான்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. பட் எப்பெல்லாம் வந்துட்டு ஒரு கோஆர்டினேஷன் ஸ்பியர்ல இருக்கோ அது ஒரு கேட்டையானா தான் கன்சிடர் பண்ணணும். இல்ல அது ஒரு அயானா கன்சிடர் பண்ணணும். ஒரே ஒரு அயானா கன்சிடர் பண்ணணும். இங்க வந்து கோஆர்டினேஷன் ஸ்பியருக்குள்ள இருக்கிறது ஒரு அயான் தான். சரிங்களா? இங்க பாருங்க, இங்கேயும் கோஆர்டினேஷன் ஸ்பியர்ல அதுக்குள்ள இருக்கிறது ஒரு அயான் தான். பட் ரிமைனிங் பிளஸ் நம்ம போட்டு நம்ம போடுறோம்ல குளோரைட் அயான்ஸ் அப்படின்னு சொல்லி போடுறோம். பட் அதோட கோஎஃபிஷியன்ட் எத்தனையோ அத்தனை அயான்ஸா எடுத்துக்கணும். சரிங்களா? இங்க 3 குளோரைட் அயான் இருக்கு, அதனால 3 ஆனையான். இங்க ஒரு கேட்டையான். காம்ப்ளெக்ஸ்குள்ள இருக்கிறது ஒரே ஒரு அயான் தான். சரிங்களா? அது கேட்டையானா இருக்கலாம், ஆனையானா இருக்கலாம். பட் இங்க கேட்டையான்றதுனால கேட்டையான் நான் போட்டிருக்கேன். சரிங்களா? கவுண்டர் பார்ட் பாருங்க, கவுண்டர் பார்ட்டோட கோஎஃபிஷியன்ட் அந்த நம்பரோட ஆனியான்ஸ். சரிங்களா? அவ்வளோ நம்பர் ஆஃப் ஆனியான்ஸ் இருக்கு. 2 ஆனியான்ஸ் 1 கேட்டையான். ஸோ எல்லா அயான்ஸும் ஆட் பண்ணுங்க. மொத்தமா 3 + 1 4. இங்க வந்து 2 + 1 3. ஸோ எதுக்கு மோர் அயான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, மோர் அயான்ஸ்னா மோர் கண்டக்டிவிட்டி. சரிங்களா? மோலார் கண்டக்டிவிட்டி தான் நெக்ஸ்ட் வந்து வேர்னர் வந்து செக் பண்றாரு. எவ்வளோ நம்பர் ஆஃப் அயான்ஸ் இருக்கோ அவ்வளோ கண்டக்டிவிட்டி அதிகமா இருக்கும். சரிங்களா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப நீங்க இந்த மாதிரி எழுதலாமா, இந்த காம்ப்ளெக்ஸா இல்ல இந்த காம்ப்ளெக்ஸான்னு பாத்தீங்கன்னா இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு தான் கண்டக்டிவிட்டி அதிகம், ஏன்னா அயான்ஸ் அதிகம். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்து வாட்டர் டிசால்வ் பண்ணீங்கன்னா ஒரு கேட்டையான் 3 ஆனையான் கிடைக்கும். ஸோ டோட்டல் அயான்ஸ் எவ்வளோ 4 அயான்ஸ். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்து வாட்டர் டிசால்வ் பண்ணீங்கன்னா ஒரு கேட்டையான் 2 ஆனையான் கிடைக்கும். டோட்டலா 3 அயான்ஸ். ஸோ இதோட கண்டக்டிவிட்டி அதிகமா இருக்கும் கம்பேர்ட் டு திஸ். சரிங்களா? இதான் கன்க்ளூஷன். ஸோ வேர்னரோட காம்ப்ளெக்ஸ் நம்ம ப்ரிப்பரேஷன் பார்த்தோம். ப்ரிப்பரேஷன் மெத்தட் தான் இது. அதுக்கப்புறம் 2 கன்ஃபர்மேஷன் எக்ஸ்பெரிமெண்டல் டெஸ்ட் பண்றாரு. ஸோ எப்படி வந்து இதை வந்து பிரைமரி வேலன்சி செகண்டரி வேலன்ஸ்னு சொல்லிட்டு பேஸ்ட் ஆன் தீஸ் கான்செப்ட்ஸ் ஹீ கன்க்ளூட் த பிரைமரி அண்ட் செகண்டரி வேலன்சி. சரிங்களா? ஓகே. ஸோ பிரைமரி அண்ட் செகண்டரி வேலன்சினா என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பிரைமரி வேலன்சி வந்து அயனைசபிள், ஏன்னா அவங்க வந்து வெளியில இருக்காங்க. பிரைமரி வேலன்சி அதனால அயனைசபிள். செகண்டரி வேலன்சி அயனைசபிளா கிடையாது, ஏன்னா உள்ள இருக்காங்க. கோஆர்டினேஷன் ஸ்பியருக்குள்ள இருக்க எதுவுமே அயனைஸ் ஆகாது. அயனைஸ் ஆகுறதுன்றது டிசோசியேட் ஆகுறது. எதுல டிசோசியேட் ஆகும்? அக்வஸ் சொல்யூஷன் டிசோசியேட் ஆகும். அந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்து வாட்டர்ல போட்டீங்க அப்படின்னா அயனைஸ் ஆச்சுன்னா டிசோசியேட் ஆகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? செகண்டரி வேலன்சி நான் அயனைசபிள். பிரைமரி வேலன்சி தான் ஆக்சிடேஷன் ஸ்டேட். சரிங்களா? ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா இப்ப இந்த மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும்னா அது யாரை டிபெண்ட் பண்ணிருக்கணும்? நெட் சார்ஜ் டிபெண்ட் பண்ணிருக்கோம். சரிங்களா? அந்த நெட் சார்ஜ் யாரை டிபெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த பிரைமரி வேலன்சி டிபெண்ட் பண்ணிருக்கோம். ஸோ அதனாலதான் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. செகண்டரி வேலன்சி வந்து கோஆர்டினேஷன் நம்பர். நான் சொல்லியிருக்கேன், எதை வச்சு வந்து இந்த கோபால்ட் வந்து ஹெக்ஸா காம்ப்ளெக்ஸ் நான் சொல்றேன், பிகாஸ் ஆஃப் த கோஆர்டினேஷன் நம்பர். இங்க பாருங்க 6 இருக்கு. ஸோ 6 இருந்துச்சுன்னா அது கோஆர்டினேஷன் நம்பர் இண்டிகேட் பண்ணுது. பிரைமரி வேலன்சி வந்து நான் டைரக்ஷனல். அதாவது இப்போ வந்து இந்த ஹெக்ஸா காம்ப்ளெக்ஸை நான் வந்து ஆக்டாஹைட்ரல் ஜியாமெட்ரி நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஆக்டாஹைட்ரல் ஜியாமெட்ரி அப்படின்னு சொல்லுவேன். ஆக்டாஹைட்ரல் ஜியாமெட்ரினா என்னதுன்னா, அதாவது பேப்பர்ல இப்போ நீங்க போன்ல பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த போனை வந்து லேண்ட்ஸ்கேப்ல வந்து வச்சுக்கிட்டீங்க, கையில வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து அந்த அந்த 4 கார்னர்லயும் வந்துட்டு ஒரு லிகண்ட் இருக்கும். சரிங்களா? அமோனியா, இங்க வந்து அமோனியா இருக்கு, இங்க அமோனியா இருக்கு. சரிங்களா? அமோனியா அமோனியா. ஸோ உங்க ஃபோன் இப்படி இருக்குன்னா இதான் உங்க ஃபோன்னா சென்டர்ல கோபால்ட் இருக்கும், 4 கார்னர்லயும் அமோனியா இருக்கும். இந்த ஃபோனுக்கு பெர்பெண்டிகுலரா
அதாவது ஃபோனுக்கு மேலே ஒரு அமோனியா இருக்கும், கீழே ஒரு அமோனியா இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஆக்டாஹைட்ரல் காம்ப்ளெக்ஸ். சரிங்களா? ஆக்டாஹைட்ரல் ஜாமெட்ரி. ஸோ இந்த மாதிரி நான் டைரக்ஷன் சொல்றேன்ல, அமோனியா இந்த கார்னர்ல இருக்கும், மேலே இருக்கும், கீழே இருக்கும் நான் சொல்றேன் இல்லையா? ஸோ அப்படி சொல்றத வந்து நான் என்ன சொல்லலாம்னா டைரக்ஷனல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது அமோனியாலாம் வந்துட்டு அமோனியான்றது செகண்டரி வேலன்சி சொல்லுது. கரெக்டுங்களா? ஸோ டைரக்ஷனல் இன் நேச்சர், கண்டிப்பா டைரக்ஷனல் இன் நேச்சர் தான். ஏன்னா வந்து நான் வந்து பொசிஷனை சொல்லிட்டேன் அப்படின்னா அது என்ன ஜாமெட்ரின்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும்ல. ஸோ அதனால செகண்டரி வேலன்சி எல்லாம் டைரக்ஷனல் இன் நேச்சர். பிரைமரி வேலன்சி பார்த்தீங்கன்னா நான் டைரக்ஷனல் இன் நேச்சர். சரிங்களா? அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ செகண்டரி வேலன்சி நீங்க எதுல போடுவீங்க? இன்சைட் பிராக்கெட். பிரைமரி வேலன்சி அவுட் சைட் பிராக்கெட். ஸோ இவ்வளோ தெரிஞ்சுட்டா போதும், நீங்க பின்னாடி வர கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணலாம். ஓகே. ஸோ வந்து இந்த இது நீங்க வந்து நான் உங்களுக்கு யூஸ்வலாக எப்படி நான் போஸ்ட்ல வந்து நான் ஷேர் பண்ணுவேனோ அதே மாதிரி இந்த நோட்ஸை நான் வந்து ஷேர் பண்றேன், காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டினை நம்ம வந்து சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், out of the following complex compounds, which of the compound will be having the minimum conductance in solution? ஸோ உங்களுக்கு நான் ஒரு ஹிண்ட் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், ட்ரிக் சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள போடுறதெல்லாம் ஒரு அயான். சரிங்களா? ஒரு அயானா தான் எடுத்துக்கணும். இந்த தனித்தனியா கோபால்ட் அமோனியன் பிரிக்கக்கூடாது. பட் ஸ்பியருக்கு வெளியில இருக்கிறது எவ்வளோ வந்து அதோட சப்ஸ்கிரிப்ட்ல எவ்வளோ நம்பர் இருக்கோ, இல்லை எவ்வளோ டிஃப்ரெண்ட் அயான்ஸ் இருக்கோ, அதை வந்து நீங்க அந்த அத்தனை கவுண்ட் எடுத்துக்கணும். சரிங்களா? என்ன மீனிங்? இங்க பாருங்க, இங்க வந்து காம்ப்ளெக்ஸ்குள்ள இருக்கிறத வந்து மொத்தமா ஒரு அயான் எடுத்துட்டேன். காம்ப்ளெக்ஸ் வெளியில வந்து Cl3 இருக்கு. அப்ப 3 குளோரைட் அயான்ஸ் ஃபார்ம் ஆகும். இதுல இந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்து வாட்டர்ல டிசால்வ் பண்ணீங்கன்னா ஒரு கேட்டயனாவும் 3 ஆனியான் இருக்கும். கரெக்டுங்களா? அப்ப டோட்டலா எவ்வளோ? 4 அயான்ஸ் இருக்கு. அடுத்து காம்பவுண்ட் பிக்கு வாங்க. இதை வந்து ஒன்னு எடுத்துக்கணும். கரெக்டுங்களா? இந்த குளோரைடு உள்ள இருந்தா கூட என்ன பண்ணக்கூடாது? அந்த குளோரைடை டச் பண்ணக்கூடாது. ஸோ மொத்தமா சேர்த்து ஒரு அயான். வெளியில பாருங்க ஒரு அயான் இருக்கு. ஸோ அப்ப மொத்தமா எவ்வளவு ஆட் பண்ணீங்கன்னா 2. அடுத்து தேர்ட் ஒன் பாருங்க, இது மொத்தமாவே ஒண்ணுதான் இருக்கு, வெளியில வந்து 0. கரெக்டுங்களா? இங்க பாருங்க மொத்தமா ஒண்ணுதான் இருக்கு, வெளியில 0. என்ன கேட்டிருக்காங்கன்னா மினிமம் கண்டக்டன்ஸ். ஸோ மோர் அயான்ஸ் இஸ் ஈக்குவல் டு மோர் கண்டக்டன்ஸ் ஆர் மோர் கண்டக்டிவிட்டி. கரெக்டுங்களா? சரிங்களா? மோர் அயான்ஸ் இஸ் ஈக்குவல் டு மோர் கண்டக்டன்ஸ். ஸோ அப்போ லெஸ் அயான்ஸ்ல இருக்கு, லெஸ் அயான்ஸ் இருந்தாதான் அங்கே வந்து மினிமம் கண்டக்டன்ஸ் இருக்கும். அப்போ சி அண்ட் டி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். சரிங்களா? எவ்வளோ ஈஸியா இருக்கு பாருங்க. நீங்க மொத்தமா அந்த ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள இருக்கிறத ஒரு அயான் தான் எடுத்துக்கணும். சரிங்களா? அதுல என்னதான் ஆனயான் பிரசன்டா இருந்தா கூட நீங்க அதை ஸ்பிளிட் பண்ணக்கூடாது. நீங்க ஸ்பிளிட் பண்ண வேண்டியது வெளியில தான் ஸ்பிளிட் பண்ணணும். சரி, இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு. சரிங்களா? இது எக்ஸிஸ்ட் ஆயிருக்குமானா இல்லை, நான் சும்மா எழுதுறேன். சரிங்களா? நீங்க அதெல்லாம் செக் பண்ண வேண்டாம். பட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எத்தனை அயான்ஸ் இருக்கும் சொல்யூஷன்ல டிசால்வ் ஆன பிறகு? சரிங்களா? இதை வந்து நான் கம்ப்ளீட்டா பேலன்ஸ் பண்ணல, ஜஸ்ட் லைக் தட் நான் எழுதியிருக்கேன். சரிங்களா? ஸோ இது ஒரு அயான் எடுத்துப்போமா ஸ்கொயர் பிராக்கெட்ல. இது வெளியில சல்ஃபேட் அயான் ஸ்பிளிட் ஆகும்ல. ஓகே, இது ஒரு அயான். அப்புறம் 2 குளோரைட் அயான் இருக்கு. சரிங்களா? மொத்தமா 1 + 1 சல்ஃபேட் அயான் + 2 குளோரைட் அயான்ஸ். ஸோ அப்போ மொத்தமா 4 அயான் எடுத்துக்கணும். சரிங்களா? இதுக்குள்ள குளோரைட் இருந்தாலும் பாருங்க, அதை நம்ம எடுத்துக்கல. ஆனா வெளியில இருக்க குளோரைட் தான் நம்ம எடுத்துக்கிறோம். சல்ஃபேட்டும் ஒரு ஆனயான் தான். ஸோ அதுவும் நம்ம என்ன பண்ணணும்? அதோட கவுண்ட்டும் எடுத்துக்கணும். சரிங்களா? ஓகே, அடுத்து போலாம். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. Which of the following forms a set of a complex and a double salt respectively? ஓகே, முதல்ல உங்களுக்கு டபுள் சால்ட்னா என்னன்னு தெரியணும். ஸோ டபுள் சால்ட்ன்றது ஒன்றும் கிடையாது, 2 சால்ட் இருக்கும். அந்த அந்த இது பார்த்தீங்க, ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். இதுல இந்த ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப் ஆஃப் சால்ட் வந்து இதுல இருக்கும். இங்கே பாருங்க, பொட்டாசியம் சல்ஃபேட், இது ஒரு சால்ட். கரெக்டுங்களா? அதே மாதிரி அலுமினியம் சல்ஃபேட் ஃபார்ம் ஆகுது இல்லையா? ஸோ அதுவுமே வந்து ஒரு சால்ட். கரெக்டுங்களா? Al2SO4 த்ரைசர். ஸோ அலுமினியம் சல்ஃபேட் ஃபார்ம் ஆகுறது சால்ட். அப்போ ரெண்டுமே சேர்ந்து ஒரு 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 ஃபார்முலா கொடுத்து நமக்கு அந்த காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதுதான் வந்து டபுள் சால்ட். இங்கே ஆக்சுவலாக ரெண்டு சால்ட் வந்து கம்பைன் ஆகி ஒரு சால்ட்டாக ஃபார்ம் ஆகிறது தான் இங்கே டபுள் சால்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா? இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த கொடுத்துருக்க அந்த 4 செட்டில் காம்ப்ளெக்ஸும் இருக்கணுமா, டபுள் சால்ட்டும் இருக்கணுமா? சரிங்களா? அந்த மாதிரி ஒபே பண்ணுறது ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட். அடுத்து வந்து காப்பர் குளோரைட்
வித் 4 moles ஆஃப் அமோனியா கொடுத்துருக்காங்க. காப்பர் காம்ப்ளெக்ஸ் வந்துட்டு இங்கே வந்து ஹெக்ஸா கோஆர்டினேட்டட். சரிங்களா? எப்படி நான் அதை சொல்றேன்னா, கோபால்ட் காப்பர் மோஸ்ட்லி வந்து எக்ஸா கோஆர்டினேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுவோம். சரிங்களா? எப்படி ஃபார்ம் பண்ணுதுன்றத பாருங்க. இங்க வந்து ஹெக்ஸா கோஆர்டினேட்டட் இல்லை வந்து பென்டா கோஆர்டினேட்டட் எப்படி எழுதலான்றதை மட்டும் பாருங்க. இங்க நான் சொல்றேன் H2O ஓகே 5 times SO4. ஸோ இப்படி வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணலாமா? ஸோ இப்போ நான் இப்படி எழுதுற வழியாக என்ன பண்ணுறேன்னா, காம்ப்ளெக்ஸ் தான் நான் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அடுத்து காப்பர் குளோரைடு. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, காப்பர் 4 moles ஆஃப் அமோனியா, அதை வந்து நான் இப்படி எழுதுவேன். அதுக்கப்புறம் Cl2 பாருங்க, இதுவும் ஹெக்ஸா குளோரைடு, ஹெக்ஸா குளோரைடு சொல்லிட்டு ஹெக்ஸா கோஆர்டினேட்டட் காம்ப்ளெக்ஸ். அடுத்து பாருங்க பி பாருங்க. அப்ப இது ஃபர்ஸ்ட்ல இதுல இருந்து என்ன தெரியுது? ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ரெண்டுமே வந்து கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் தான் அப்படின்றது தெரியுது. செகண்ட் ஒன் பாருங்க, பிளாட்டினம். சரிங்களா? 2 குளோரைடு இருக்கு. ஸோ அண்ட் 2 moles ஆஃப் அமோனியா இருக்கு. ஸோ அப்போ NH3 twice, Cl2 twice. அப்போ இது என்ன காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுது? டெட்ரா கோஆர்டினேட்டட். இது ஹெக்ஸா கோஆர்டினேட்டட், இது வந்து டெட்ரா கோஆர்டினேட்டட் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணுது. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 3D டிரான்சிஷன், அதாவது நம்ம வந்து டி பிளாக் எலிமெண்ட்ஸ் பார்க்கும்போது பார்த்தோம்ல, 3Dல வரது எல்லாமே வந்துட்டு தே ஆர் கேப்பபிள் ஆஃப் ஃபார்மிங் ஹெக்ஸா கோஆர்டினேட்டட். பட் 4D 5Dன்னு வரும்போது மோஸ்ட்லி தே ஃபார்ம் 4 கோஆர்டினேட்டட் காம்ப்ளெக்ஸ். சரிங்களா? 4 கோஆர்டினேஷன் தான் வந்து பாசிபிலிட்டி அதிகம். எதுக்கு? 4Dக்கும் 5Dக்கும். ஸோ பியும் வந்து ரெண்டுமே காம்ப்ளெக்ஸ். அப்போ அதையே விட்டுறலாம். தேர்ட் ஒன் பாருங்களேன். தேர்ட் ஒன்ல இதுவுமே என்னதான் டெட்ரா கோஆர்டினேட்டட் காம்ப்ளெக்ஸ் தான். பட் இந்த K2 அப்படிங்கிறது வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எப்பவுமே காம்ப்ளெக்ஸா இருக்கிறது அந்த கோஆர்டினேஷன் ஸ்பியர்ல இருக்கிறது கேட்டையானா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஆனையானாவும் இருக்கலாம்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல K2 வெளியில இருக்கும், PT NH3 twice, இது வந்து Cl2 twice. சரிங்களா? அப்ப இவங்க வந்து கே வந்து பாசிட்டிவ் 2 moles ஆஃப் பொட்டாசியம் இருக்கு அப்படின்னா, அப்ப இங்க வந்து என்ன நெட் சார்ஜ் என்ன வரும்? 2- அப்படின்னு சொல்லிட்டு வரும், கவுண்டர் அயான் பேலன்ஸ் பண்றதுக்கு. சரிங்களா? இது வந்து +2 இது வந்து 2-. சரிங்களா? ஸோ அதான் நெட் சார்ஜ் ஆஃப் திஸ் காம்ப்ளெக்ஸ், இந்த 2- அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இது வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா, இது வந்து எப்படி இருக்கு பாருங்க, 2 சால்ட் சேர்ந்தது மாதிரி இருக்கு. அப்ப இது டபுள் சால்ட். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, இந்த நிக்கல் வந்துட்டு ஹெக்ஸா கோஆர்டினேட்டட் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணும். ஸோ H2O6 வெளியில வந்து Cl2 இருக்கும். சரிங்களா? அப்ப நிக்கல் இந்த காம்ப்ளெக்ஸ் எப்படி இருக்குன்னா +2 சார்ஜ்ல இருக்கும், ஏன்னா 2 குளோரைடு இருக்கு வெளியில, அதனால. அடுத்து இந்த நிக்கல் குளோரைடு பென்டா கோஆர்டினேட்டட் பாருங்க, இதுல H2O வந்து 4 times இருக்கு, Cl2 உள்ள வந்துடும். ஸோ இதோட நெட் சார்ஜ் ஏதாவது இருக்குமா? இல்லை, ஏன்னா வந்துட்டு இந்த நெட் சார்ஜ் வந்து இருக்கும், பட் எப்படி இருக்கும்ன்றத பாருங்க. இங்க வந்து எக்ஸ்ன்றது நிக்கல், அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட். சரிங்களா? இங்க வந்து -2ன்னு இருக்கு பாருங்களேன். அப்ப நிக்கல் எப்படி இருக்குன்னா +2ன்னு இருக்கும், ஏன்னா உள்ளுக்குள்ளேயே இங்க பேலன்ஸ் ஆயிரும். இது வந்து -2 இதோட சார்ஜ். வாட்டர் வந்துட்டு நியூட்ரல் லிகன், 4 × 0 0ன்னு வந்துடும். அடுத்து வந்து -2. சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்க, சால்வ் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்? -2 தான் வரும், = 0. அப்போ வந்து நிக்கல் வந்து எப்படி இருக்கும்? +2 இருக்கும். ஸோ உள்ளுக்குள்ளேயே வந்து என்ன ஆயிடும்னா பேலன்ஸ் ஆயிரும். சரிங்களா? ஸோ அப்போ வந்து காம்ப்ளெக்ஸும் டபுள் சால்ட்டும் இருக்க ஒரே ஆப்ஷன் வந்து சி தான். சி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். The correct order of the stoichiometries of AgCl formed when AgNO3 in excess is treated with the complexes. ஸோ இது எல்லாத்துலேயுமே நம்ம என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா AgNO3 ஆட் பண்ணுறோம். சரிங்களா? AgNO3 எக்ஸஸாக ஆட் பண்ணுறோம். ஸோ அப்படி எக்ஸஸாக ஆட் பண்ணும்போது உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் எப்படி வந்து இந்த காம்ப்ளெக்ஸஸ் எல்லாம் எழுதுறது, இந்த மாதிரி ஃபார்முலால இருந்து எப்படி எழுதுறதுன்னு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரியும், கோபால்ட் வந்து எத்தனை கோஆர்டினேஷன் ஃபார்ம் பண்ணும்? 6 கோஆர்டினேஷன் ஃபார்ம் பண்ணும். இதுல வந்து அயான், அதாவது பிரைமரி வேலன்சி இல்லை செகண்டரி வேலன்சி எப்படி நீங்க கிளாஸிஃபை பண்ணுவீங்க? அமோனியா வந்து இங்க வந்து செகண்டரி வேலன்சியா வந்துடும். அதோட முன்னாடி இருக்க நம்பர் என்ன பண்ணுங்க? 6. ஸோ 6 வந்து என்னென்னு பண்ணணும்? இங்கே சப்ஸ்கிரிப்டாக போடணும். வெளியில் என்ன வந்துடும்? குளோரைடு அயான்ஸ் வந்துடும். ஸோ Cl3. அடுத்த காம்ப்ளெக்ஸ் எப்படி எழுதுவீங்க? ஸோ CO, இங்கே வந்து அமோனியா 5 வந்துடும். கரெக்டுங்களா? ஒரு Cl உள்ள வந்துடும், 2 Cl2 வந்து சாரி 2 Cl வந்து வெளியில் போயிடும், Cl2-ஆ. கரெக்டுங்களா? அடுத்த தேர்ட் எப்படி எழுதுவீங்க? CO, அமோனியா வந்து 4 times வந்துடும்,
கரெக்டுங்களா? 2 சிஎல் வந்துட்டு உள்ள வந்துரும். ஒரே ஒரு சிஎல் வந்து வெளியில போகும். இதை நான் எப்படி நான் எழுதுறேன்? 4 2ன்னு எப்படி எழுதுறேன்? நான் வந்து எனக்கு ஒரு விஷயம் தெரியும். ஏன்னா இது ஹெக்ஸா கோஆர்டினேட்டட். ஸோ 4 வந்து அமோனியா போயிடுச்சுன்னா 4 வந்து அமோனியாக்கு போயிடுச்சு. மிச்சம் 2 எப்படி இருக்கும்? குளோரைடு உள்ள வந்திருக்கும். ஸோ அதை வச்சு தான் நான் கெஸ் பண்ணி இந்த காம்ப்ளெக்ஸஸ் எல்லாமே எழுதுறேன். சரிங்களா? ஸோ இப்போ இதுல வந்து AgNO3 போடுங்க, இதுல AgNO3 போடுங்க, இதுலயும் போடுங்க. ஸோ என்ன ஃபார்ம் பண்ணணும்? இங்க வந்து 3 AgCl வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ஏன் 3 குளோரைட் அயான்ஸ் டிசோசியேட் ஆகும் வாட்டர்ல. இங்க 2 குளோரைட் அயான் டிசோசியேட் ஆகும். ஏன்னா வெளியில இருக்கிறது டிசோசியேட் ஆகும். அப்ப இங்க வந்து 2 AgCl வந்துட்டு ஃபார்ம் ஆகும். இதுல ஒரு AgCl வந்து ஃபார்ம் ஆகும். சரிங்களா? டீட்டெயிலா கிளியரா இங்கேயுமே நான் கொடுத்துருக்கேன். ஓகே, உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனுக்காக இங்க திரும்பவும் எழுதியிருக்கேன். சரிங்களா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு 3 AgCl, செகண்ட் ஒனுக்கு 2 AgCl, தேர்ட் ஒனுக்கு 1 AgCl. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Cobalt 3 chloride forms several octahedral complexes. Octahedral complexesனா என்னன்றது நான் பிகினிங்லேயே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். With ammonia, which of the following will not give test for chloride ions with silver nitrate at 25 degrees Celsius? ஸோ இது எல்லாத்துக்குமே கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் வந்து நீங்க அதோட கரெக்ட் வே ஆஃப் ரைட்டிங் நீங்க எழுதிட்டீங்கன்னா ஈஸியா நீங்க வந்து கண்டுபிடிக்கலாம் எதுல வந்துட்டு குளோரைட் அயான்ஸ் வந்துட்டு ப்ரிசிப்டேட் ஆகாது அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, கோபால்ட்டு இங்க வந்து 5 அமோனியா கொடுத்துருக்காங்க, உள்ள எழுதியிருக்கோம். 3 குளோரைட் கொடுத்துருக்காங்க, 2 வெளியில போட்டு 1 உள்ள போட்டிருக்கோம். ஏன்னா அப்பதான் வந்து 6 கோஆர்டினேஷன் ஃபார்ம் பண்ண முடியும். அடுத்த எக்ஸாம்பிள்ல பாருங்க, வெளியில 3 குளோரைட் இதுலயும் ப்ரிசிப்டேட் ஆகும், இதுலயும் ப்ரிசிப்டேட் ஆகும். தேர்டுக்கு வாங்க, இங்க வந்து 3 அமோனியா தான் கொடுத்துருக்காங்க, 3 குளோரைட் கொடுத்துருக்காங்க. அப்ப நீங்க வேற வழியில ஃபர்ஸ்ட் உள்ள சாட்டிஸ்ஃபை பண்ணணும், எல்லாமே உள்ளதான் போடணும். ஸோ உள்ள போட்டுனா வெளியில வந்து எந்த குளோரைட் அயானுமே இல்லை. ஸோ இதுல இல்லாதனால AgCl ப்ரிசிப்டேட் ஆகாது. ஸோ இந்த இடத்துல AgCl ப்ரிசிப்டேட் ஆகாது. அடுத்ததுல பாருங்க, ஒரு குளோரைட் அயான் வெளியில இருக்கு, ஒன்னாவது இருக்கு. ஸோ அப்ப இது கண்டிப்பா ஒரு AgCl ப்ரிசிப்டேட் பண்ணும். இது 3 AgCl ப்ரிசிப்டேட் பண்ணும், இது 2 AgCl ப்ரிசிப்டேட் பண்ணும், இது ஒரு AgCl ப்ரிசிப்டேட் பண்ணும். பட் இங்கே நோ AgCl ப்ரிசிப்டேஷன். ஸோ அதுதான் இந்த கொஸ்டின் 2015ல கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். An excess of AgNO3 is added to 100 ml of a 0.01 molar solution of dichlorotetraquachromium 3 chloride. The number of moles of AgCl is precipitated would be. ஸோ இந்த கொஷின்ல நீங்க வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் நீங்க எழுதலைன்னா கூட பரவாயில்ல, பட் இங்க ஒரு நம்பர் தான் வந்து உங்களுக்கு நம்பர்ஸ் தான் ஆப்ஷன்ஸா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க டேட்டா வச்சு என்ன பண்ண முடியும்னு பாருங்க. ஒன்று வந்து ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன். இங்கே ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க, மோலார் கொடுத்துருக்காங்க. ஸோ மோலாரோட யூனிட்டை வந்து நீங்கள் எப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், மோல் பர் லிட்டர்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். கரெக்டுங்களா? இங்கே வந்து 100 mlன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மோலாரையும் நீங்கள் வந்து அதாவது வால்யூம், இங்கே எம்எல்ன்றது இங்கே வந்துட்டு வால்யூமோட யூனிட் இல்லையா, லிட்டர்ன்றது வால்யூமோட யூனிட். ஸோ மொலாரிட்டியையும் நீங்கள் வால்யூமையும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா? மோலாருங்கிறது மோல் பர் லிட்டர். கரெக்டுங்களா? ஏன்னா எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, மொலாரிட்டி அப்படின்றது மோல்ஸ் பர் லிட்டர் தானே. ஸோ இதையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், M இன்டூ V. சரி, மோல்ஸ் பர் வால்யூம் இன் லிட்டர்ஸ். கரெக்டுங்களா? ஸோ M இன்டூ V என்னவா இருக்கும், மோல்ஸ்ன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? இது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மோல்ஸ் கிடைக்கும். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் மோல்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் M இன்டூ V இங்கே பண்ணுறோம். ஸோ மோல் பர் லிட்டர் இன்டூ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 0.01 மோல் பர் லிட்டர் இன்டூ 100 ml. ஸோ மில்லி அப்படிங்கிறது நம்ம எப்படி எழுதலாம், 10⁻³ எழுதலாமா? ஸோ லிட்டர் அப்படியே வந்துடும். ஸோ லிட்டர் இன்வெர்ஸ் கேன்சல் ஆயிரும். இப்போ 0.01ன்றது எப்படி எழுதலாம், இதை வந்து டெசிமல் பாயிண்ட்ஸை ஷிஃப்ட் பண்ணுங்க, 1 2. ஸோ 1 × 10⁻², இங்கே மோல்னு இருக்கும், இன்டூ 100 × 10⁻³ கரெக்டுங்களா? ஸோ இது எப்படி எழுதலாம், 10⁻²ன்னு எழுதலாமா? இந்த பார்ட்டை நான் சொல்கிறேன். 100 mlன்னு கொடுத்துருக்காங்க, மில்லியை வந்து 10⁻³ எழுதியிருக்கோம். ஸோ ஃபர்தராக என்ன பண்ணலாம்னா, இதை வந்து 1 × 10⁻² இன்டூ 1 × 10⁻³ × 10⁻²ன்னு எழுதலாம். ஏன்னா 100 10⁻²ன்னு எழுதலாம். கரெக்டுங்களா? ஸோ 1 இன்டூ இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணுங்க, -5 + 2ன்னு இருக்கும். அப்போ என்ன வரும், -3ன்னு வரும், 10⁻³ ஸோ இதை நீங்கள் எப்படி எழுதலாம், 0.001. ஸோ 1 2 3 இந்த இது வந்துடும்.
சரிங்களா? 1 × 10⁻³ வந்துடும். ஸோ அப்போ கரெக்டான ஆப்ஷன் எது? ஆப்ஷன் சி. ஓகே, ரைட். ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாம். which of the following will exhibit maximum ionic conductivity? ஸோ இதில் எது வந்து மேக்ஸிமம் அயோனிக் கண்டக்டிவிட்டியை வந்து ஷோ பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லா காம்ப்ளெக்ஸஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த காம்ப்ளெக்ஸ் கோஆர்டினேஷன் ஸ்பியருக்குள்ள இருக்கிறது ஒரு அயான் எடுத்துக்கணும். வெளியில் எத்தனை அயான் இருக்கு? 4 இருக்கு. ஏன்னா K4 கரெக்டுங்களா? ஸோ அப்போ ஆட் பண்ணுங்க 5. இதில் வாங்க, இதில் 1 இருக்கு, இங்கே வெளியில் வந்து 3 இருக்கு, அப்போ 4. இங்கே பாருங்க, இதில் 1 இருக்கு, வெளியில் 2 இருக்கு, அப்போ டோட்டலாக 3. இதில் 1 தான். இது டிசோசியேட் பண்ண முடியாது. இதுவே வந்து ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் தான். சரிங்களா? ஸோ எதில் வந்து இருக்கிறதுலே அதிகமாக இருக்க அயான்ஸ், டோட்டலாக 5 அயான்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறது ஆப்ஷன் ஏக்கு தான். ஸோ எதுக்கு மோர் அயான்ஸ் இஸ் ஈக்குவல் டு மோர் கண்டக்டிவிட்டி. ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். A coordination complex compound of cobalt has a molecular formula containing 5 ammonia molecules, 1 nitro compound, nitro group, and 2 chlorine atoms for 1 cobalt atom. 1 mole of this compound produces 3 moles ions in an aqueous solution. On reacting this solution with excess of AgNO3, we get 2 moles of AgCl precipitate. The ionic formula of this complex would be. ஸோ இதில் வந்து அயானிக் ஃபார்முலா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. என்னெல்லாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் அமோனியா சொல்லியிருக்காங்க, நைட்ரோ குரூப் சொல்லியிருக்காங்க, கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் 2 குளோரின் ஆட்டம்ஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி 2, அதாவது என்ன AgNO3 நீங்கள் ஆட் பண்ணிட்ட பிறகு, எக்ஸஸ் ஆட் பண்ணிட்ட பிறகு 2 குளோரைட் அயான் ப்ரிசிபிடேட் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ வெளியில் 2 குளோரைட் அயான் இருக்கா மாதிரி எதில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும். சரிங்களா? செக் பண்ணிடுவோமா? அப்படி 2 குளோரைட் அயான்ஸ் இருக்கிற மாதிரி வெளியில் இருக்க மாதிரி எது இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் ஏலையும் ஆப்ஷன் டிலையும் இருக்குது. சரிங்களா? பட் வந்துட்டு ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர் கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த கோபால்ட் வந்து பென்டா கோஆர்டினேட்டட்ல இருக்கு பாருங்களேன். பென்டா கோஆர்டினேஷன்ல இருக்கு, ரைட்டா? அப்போ பென்டா கோஆர்டினேஷன்ல இல்லாமல் இருக்கலாமா அப்படின்னா இருக்கு. ரேர் சான்சஸ்ல பென்டா கோஆர்டினேஷனும் ஃபார்ம் பண்ணலாம். பட் இன்னொரு ஹிண்ட் என்னன்னா இங்கே வந்து 2 குளோரைட் அயான் ப்ரிசிபிடேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. வாட் அபவுட் திஸ் நைட்ரோ? ஏன்னா நைட்ரோவும் வந்துட்டு ஒரு ஆனயானிக் ஸ்பீஷீஸ் தான், வெளியில் இருக்குது. அப்போ இது வந்து ப்ரிசிபிடேட் ஆகாதா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். கரெக்டாக இதில் வந்து அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது இல்லையா? பட் அந்த கன்ஃபியூஷன் எதில் இல்லை? ஏல இல்லை. கரெக்டாக அது வெறும் குளோரைட் அயான் மட்டும்தான் வெளியில் இருக்குது. வேற எந்த ஆனயானும் ஏஜியோட, அதாவது சில்வரோடு சேர்ந்து ப்ரிசிபிடேட் ஆக முடியாது. கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் தான் வந்துட்டு ஆப்டாக இருக்கு கொடுத்துருக்க கொஷனுக்கு கரெக்டான ஆன்சர். சரிங்களா? மிச்ச ஆப்ஷன் பிலையும் சிலையும் பாருங்க, குளோரைட் அயான் இருக்கு, ஒரு குளோரைட் அயான் தான் இருக்கு, இதுலயும் ஒரு குளோரைட் அயான் தான் இருக்கு. சரிங்களா? அப்போ கண்டிப்பா ஆப்ஷன் பியும் ஆப்ஷன் சியும் வராது. ஏ ஆர் டி தான் நம்மளோட டவுட்டே. பட் நமக்கு வந்து AgCl மட்டும் தான் ப்ரிசிபிடேட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நைட்ரோ குரூப் இதை பற்றி எதுவுமே சொல்லலை. சரிங்களா? அப்போ கண்டிப்பாக நைட்ரோ குரூப் எதில் இருந்திருக்கணும்? கோஆர்டினேஷன் ஸ்பியருக்குள்ளே இருந்திருக்கணும். சரிங்களா? ஸோ அதனால தான் வந்துட்டு நம்ம ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதோட இந்த டாபிக் முடியுது. உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கொஷின்ஸ் எல்லாமே திரும்ப ரீரைட் பண்ணி சால்வ் பண்ணி பாருங்கள். சரிங்களா? நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணாதான் வந்துட்டு அந்த ஸ்பீட் வரும். அண்ட் இந்த நோட்ஸே போதும், கரெக்டுங்களா? ஏன்னா இந்த நோட்ஸை நம்ம யூஸ் பண்ணி மட்டும்தான் இந்த கொஷின்ஸ் எல்லாம், பின்னாடி வர கொஷின்ஸ் எல்லாமே நம்ம சால்வ் பண்ணும். சரிங்களா? அந்த நோட்ஸை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. அந்த நோட்ஸை நான் போஸ்ட்டாகவும் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? அடுத்து நம்ம வீடியோவில் வேறு ஒரு டாபிக் பார்த்துட்டு அதில் ப்ரீவியஸ் கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இப்படி ஒரு சேனல் இருக்குது, இந்த ப்ரீவியஸ் கொஷின்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? எக்ஸாம் வந்து நெருங்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கோம் ஆல்ரெடி. ஸோ நம்ம மேக்ஸிமம் டாபிக்ஸ் கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களோட ரிவிஷன் டைமாக ஒரு 2 months, லாஸ்ட் 2 months எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக வந்து ப்ரீவியஸ் கொஷின்ஸ் மட்டும் சால்வ் பண்ணுங்கள். அதுவே போதும், உங்களோட ஸ்கோரை நல்லா பூஸ்ட் பண்ணும். கெமிஸ்ட்ரி ரொம்ப ஈஸி. உங்களோட ஓவரால் நீட் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? பயாலஜி நீங்கள் படிச்சிருவீங்க, ப்ளஸ் கெமிஸ்ட்ரின்னும் போது கெமிஸ்ட்ரி வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து உங்களோட ஸ்கோரை வந்து பூஸ்ட் பண்ணும்.
சரிங்களா? கம்பேர்ட் டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.